அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் மட்டும்தான் இருக்குங்க. ஒரு சில நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 2 ராசிக்கு வரும், 2 ராசிக்கு பிரியும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. இது உடைபடாத நட்சத்திரம். கேட்டை 1, 2, 3, 4 பாதம் விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் இருக்கும். விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் அந்த நட்சத்திரம் இருக்கும், மற்ற ராசிக்கெல்லாம் இருக்காது. ஏன்னா ஒரு சில பேர் சந்தேகம் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். கேட்டை நட்சத்திரம்னா அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு இதுன்னா ஒரு அமைதியான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க. யார்ட்டும் எதுவும் தேவையில்லாத எதுவும் பேச மாட்டீங்க. உள் மனசு, அதாவது உள்ளே சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உள்ளொன்று வச்சுட்டு வெளியே பேசுவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரகசிய நடவடிக்கை உள்ளவன்னு சொல்லலாம். உள்ளொன்று வச்சுருப்பாங்க, வெளியே அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. யாராவது கேட்டால் மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. ரகசிய நடவடிக்கை உள்ளவங்க சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசி சின்னமே தேல். அப்போ இந்த தேல் மாதிரி இருப்பாங்க. தேல் வந்து ஒரு புதர் அந்த மாதிரி ஒரு மறைவான இடத்துல தான் இருக்குங்க. அதே மாதிரி தான் இவங்களும் இருக்கிற இடம் தெரியாது. நிறைய விருச்சிக ராசிக்காரங்க பாருங்கள் மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க. அதேமாதிரி தியாக உள்ளம், தியாக மனப்பான்மை கொண்டவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. அதுவும் அந்த கேட்ட நட்சத்திரம்னா சொல்லவே வேண்டாம். ஆனால் கேட்டைங்கிறது புதனோட நட்சத்திரம். கேட்டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனோடைய நட்சத்திரங்கிறனால புத்திசாலியாக இருப்பீங்க, அறிவாளியாக இருப்பீங்க, நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பீங்க, சிரிச்ச முகம் கொண்டவங்களாக இருப்பீங்க. அடுத்தவங்க கலகலன்னு வச்சுருக்கவங்களாம் பாருங்கள் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க. அது விருச்சிக ராசி 3 நட்சத்திரம் வரும். அது இந்த கேட்டைங்கிறது ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். நல்ல குணம், நல்ல உங்களுக்கு மனசு இருக்கும், நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல ஒரு மனசாட்சிப்படி நடக்கிறது எல்லாமே இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்களா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருந்து தான் கேட்ட நட்சத்திரக்காரங்க காரியத்தை சாதிப்பாங்க. என்ன காரணம்னா விருச்சிக ராசிங்கிறனால பொறுமை அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கோ அதே அளவுக்கு கோபமும் அதிகமாக வரும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உடம்பு உஷ்ணதேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க, ஹீட் பாடியாக இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும், தேவையில்லாமல் டக்குன்னு கோவம் வரும். அதுக்கப்புறம் இவங்களே கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக அந்த விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த குணம் பொருந்தும். கண்டிப்பாக அவங்க குணாதிசயமே அப்படி தான் இருக்கும். படித்தவங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் கேட்ட நட்சத்திரக்காரங்க படித்தவங்க, புத்திசாலி, பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க, இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க, கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க. நிறைய ஐடி ஃபீல்டில், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க தான். பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது புதன் தசையில் தான் இருப்பீங்க நீங்கள். சரிங்களா? புதன் தசை முடிஞ்சு 2வது உங்களுக்கு கேது தசை வரும், 3வது சுக்கிர தசை, 4வது சூரியன், சந்திரன், செவ்வாய், அப்படியே போகும். இதுதான் உங்கள் வாழ்க்கை, இப்படி தான் போகும். பிறக்கும் போது ஒரு சில பேருக்கு புதன் தசை வந்து ஒரு சில பேர் பிறக்கும் போது புதன் தசையில் வந்து படிப்பு கெட்டு போனவங்களாம் இருக்காங்க. புதன் ராகுவோட சம்மந்தப்பட்டு புதன் கேதுவோடு இருந்து அது உங்களுக்கு புதன் மறைஞ்சு கெட்டு போய் சனியோடெல்லாம் இருந்துச்சுன்னா சின்ன வயசில் படிப்பு கெட்டு போயிடுது. படிப்பு மேலே அவங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடுது புதன் கெட்டு போனவங்களுக்கு. கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா 17 வருஷம் புதன் தசை. நீங்கள் ஆரம்ப பகுதியாக, நடுப்பகுதியாக, கடைசி பகுதியில் பிறந்திருக்கீங்களாம் பாருங்கள். ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா 17 வருஷம் நடந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுப்பகுதியில் பிறந்தீங்கன்னா 8-8.5 வருஷம் பக்கமே உங்களுக்கு வந்துடும். 2வதாக வரக்கூடிய கேது திசை. அந்த கேது திசையில் தான் நல்ல ஒரு ஞானம், தெளிவான சிந்தனை, ஆன்மீக சிந்தனை இதெல்லாமே உங்களுக்கு வந்துடுது. கேது திசை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வயசுக்கு மேலே வரலாம், ஒரு சில பேர் 8 வயசுக்கு மேலே வரலாம், ஒரு சில பேருக்கு 17 வயசு 15 வயசுக்கு மேலே தான் வரும் கேது திசை. அது வயது நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி, நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும். கேது வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷ தசையை நடத்துங்க. உங்களுக்கு 7 வருஷ தசையை நடத்தி ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக இது, உலகத்தையும் அறிஞ்சிக்கிறது, அதே மாதிரி பற்றற்ற நிலை, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா கூட அந்த 3வது வரக்கூடிய சுக்கிர தசை தாங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்குது. எப்போ சுக்கிர தசை வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்கு மேலே, ஒரு சில பேருக்கு 25 வயசுக்கு மேலேயும் சுக்கிர தசை வரும். 25 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு சுக்கிர தசை வரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்குள்ளே சுக்கிர தசை வந்துடும். அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு 22 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களுக்கு 42 வயசு வரைக்கும் சுக்கிர தசை தான் உங்களுக்கு. சுக்கிர தசை 20 வருஷம் சுக்கிர தசை. இது முக்கியமான தசைங்க கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல இல்லற வாழ்க்கை, நல்ல தாம்பத்திய வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அந்த சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா. சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து சனியோட சம்மந்தப்பட்டு சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு 3ஆம் இடத்துலலாம் போய் கெட்டு போயிட்டாருன்னா சுக்கிர தசை 20 வருஷம் வேஸ்ட்டு தான். நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சுக்கிர தசை கூரையை பிச்சுட்டு கொட்டுது, சுக்கிரன் நல்லது பண்ணும் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணும். சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா ஒன்றுமே பண்ணாதுங்க. கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கை வந்து 40 வயசு வரைக்கும் கஷ்டப்படுற மாதிரி ஆகி போயிடும்.
40 வயசு வரைக்கும் ஒரு போராட்டமான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தான் அந்த சுக்கிரதசை கொடுக்கும். கண்டிப்பாக சுக்கிரன் ராகுவோட சம்மந்தப்பட்டு 8ஆம் இடத்துலலாம் போகக்கூடாது, தேவையில்லாத தவறான வழிக்கு போகிறது. அதனால தான் சொல்கிறாங்க குட்டி சுக்கிரன் கொட்டி கால்கும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் லவ்ங்கிற பேரில் லவ் அஃபேர் வந்து ஒன்று வந்து பிரேக் ஆகி மறுபடியும் இன்னொன்று வந்து பிரேக் ஆகி அப்படியே அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி கொண்டு போயிடும் இந்த சுக்கிரதசை. சுக்கிரன் கெட்டு போயிடுச்சுன்னா அதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. இளம் வயதில் வந்து பார்த்திங்கன்னா தவறான வழிக்கு போகிறது, தவறான பாதிக்கு போகிறது. அதனால தான் சொல்கிறாங்க குட்டி சுக்கிரன் கொட்டி கால்க்கும், குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கிரதசை இதை தான் கொடுக்கும். காதல், காமம், அந்த செக்ஷுவல் அது மாதிரி தாங்க அந்த சுக்கிரதசை கொடுக்கும். சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னா நேர்மையான வழியில் நடக்கிறது, நல்ல வாழ்க்கை துணை அமையிறது, இல்லற வாழ்க்கை நல்லா அமையிறது, அதே மாதிரி வந்து சொகுசான வாழ்க்கை, உலகத்தில் இருக்க அத்தனை ஆடம்பர விஷயங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே இந்த சுக்கிரன் தான். ஏன்னா சுக்கிரன் வந்து சுகபோகத்துக்கு உண்டான கிரகம், ஆடம்பரம் உல்லாசத்துக்கு உண்டான கிரகமே இந்த சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா எல்லா விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரக்காரங்க சுக்கிரதசை நீங்கள் கடக்காமல் போகவே முடியாது, அனுபவிச்சே ஆகணும். சுக்கிரன் நல்லா இருந்தால் நேர்மையான வழியில் அனுபவிப்பீங்க. சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா தவறான வழியில் தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும், டவுட்டே கிடையாது அதில். சரிங்களா? அப்போது உங்களுக்கு சுக்கிரன் வந்து 20 வயசுக்கு மேலே வருதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுக்குள்ளே சுக்கிரதசை வருதான்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை 6 வருஷம். ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் சூரிய தசையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொமோஷன் 40-42 வயசுக்கு மேலே பாருங்கள் வேலையில் இருக்கவங்களுக்கு அப்போ தான் ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல கௌரவமான பதவி ப்ரொமோஷன் கிடைக்கிறது. ஒரு சில பேர் அரசியல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், அரசியல் இருக்க கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆளுமை திறன், பதவி, நல்ல பதவி கிடைக்கிறது. ப்ரைவேட் ஜாபில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 வயசுக்கு மேலே தான் ஒரு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? அந்த சூரிய தசையில் உங்களுக்கு 46 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திர திசை கிட்டத்தட்ட 55-56 வயசு வரைக்குமே போயிடும். அந்த சந்திர திசை நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் கொடுக்கும். 40 வயசுக்கு மேலே அந்த 46 வயசுக்கு மேலே வரக்கூடிய சந்திரன் கெட்டு போச்சுன்னா 46 வயசுக்கு மேலே பாருங்கள் உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் கரெக்டாக அந்த ஏஜும் வந்துடும். அவங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகிற மாதிரி வந்து இந்த சந்திரன் ராகுவோட சேர்ந்து சந்திரன் சனியோடு சேர்ந்தால் 10 வருஷம் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் கேட்டனால உங்களுக்கும் ஹெல்த் பாதிப்பு வந்துடும். உங்கள் மனநிலை கெட்டு போகும், 10 வருஷம் சைக்காட்டிக் ப்ராப்ளம் வரும், உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும், ஹார்மோன் சம்மந்தமான பாதிப்பு வரும். அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தமான பாதிப்பு எல்லோரும் இந்த ஏஜில் தான் அங்கே வரும். கரெக்டாக அந்த ஏஜ் உங்களுக்கு வந்துடும், அந்த தசையும் உங்களுக்கு வந்துடும், அந்த சந்திர தசையும் உங்களுக்கு வந்துடும். சந்திரன் நல்லா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. கிட்டத்தட்ட 46, 55, 56 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய் தசை ஒரு 7 வருஷம் வரும், ராகு தசை ஒரு 18 வருஷம் வரும். இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும். ஒரு சில பேர்லாம் ராகு தசை அவங்க ஆயில் முடிகிற மாதிரி வரும். சரிங்களா? ஒரு சில ராகு தசை முடிகிற மாதிரி வரும். ஒரு சில பேர் குரு தசை வரைக்குமே வர்றாங்க, குரு தசை வரைக்குமே அவங்க ஆயில் நீடிக்கிற மாதிரியெல்லாம் வருது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் யோகமான தசை. ஏன்னா சுக்கிர தசை தான் உங்களுக்கு நடுத்தர கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மேலே ஒரு கரெக்டாக ஒரு நடுத்தர வயதுலேருந்து, அது நடுத்தர வயது வரைக்கும் பருவத்திலேருந்து நடுத்தர வயது வரைக்கும் ஒரு சுக்கிர தசை வருது. அந்த சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகத்தை செய்யும். அந்த சுக்கிர திசைலாம் நீங்கள் சம்பாதிக்க முடியும், அந்த சுக்கிர திசையில் தான் நீங்கள் செட்டில் ஆக முடியும். நிறைய பேர் பாருங்கள் சுக்கிர திசையில் அழகு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க இருக்காங்க, பியூட்டிஷியன் கலை சம்மந்தப்பட்ட இதில் இருக்கவங்கலாம், கலைத்துறையில் இருக்கவங்களாம் பாருங்கள் அந்த சுக்கிர திசை அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக நடக்கும். அப்போ உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன தசாபுத்தி போகுது, இனி என்னென்ன வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், இப்போ என்னென்ன சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ செட்டில் ஆவீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த தசாபுத்தி பார்த்தா மட்டுமே தான் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் மற்ற பலனெல்லாம் மாத பலன், கோச்சார பலன் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாதுங்க. அதை நீங்கள் பார்க்குறது பெருசாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்காது. ஏன்னா நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் நானே, கோச்சார பலன் வந்து 15% 20% தான் பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் 80% 85% பேசும். அப்போ கோச்சார பலன் மீறி உங்களுக்கு ஜாதகம் தான் வேலை செய்யும். ஜாதகத்தை மீறி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன்லாம் பெரிய அளவுக்கு கண்டிப்பாக வேலை செய்யுங்கிறதுல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.